ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாள் காலவழியில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 16ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒன்று கூடி அவரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தின் இந்த 3வது வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த 16ஆம் தேதி ஸ்தோத்திர கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. 16, 17, 18 இந்த 3 நாட்களும் வெள்ளி, சனி, ஞாயிறு தேவ சமூகத்துல காத்திருந்து உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலகட்டங்களிலும் நாம் அதிகமாக நம்மளுடைய நேரம், நம்மளுடைய சமயம் நம்மளுடைய ஸ்தோத்திரம் நாட்கள் கர்த்தருடைய பாதத்துல செலவிடுகிற நாட்களாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் வேலைகள் உண்டு, பொறுப்புகளிலே நாம் இருக்கிறோம். அதே நேரங்களிலே நமக்கு கிடைக்கிற இந்த நேரங்களிலே தேவ சமூகத்துக்கு நாம் சென்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த 3 நாட்கள் உபவாசம் எதற்கு அப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், தேவ சமூகத்தில அதிகாலை ஜெபங்களிலே தொடர்ந்து கர்த்தரை நோக்கி காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆவியான தேவன் இருதயத்திலே ஒரு பாரத்தை, அதாவது தேவன் இருதயத்திலே ஒரு பாரத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை குறித்ததான காரியங்களை திட்டம் தெளிவாக ஸ்தோத்திரம் அச்சாரத்தோடு தேவன் அப்படியே உறுதிப்படுத்தினார். இந்த உபவாச ஜபம் விசேஷமாக எதற்கென்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத வசனம் தெளிவு பெறுவதற்கு. ஸ்தோத்திரம். வேத வசனத்தை தெளிவு பெறுவதற்கு, விசுவாசத்திலே சிகரம் தொட. இந்த 2 காரணங்கள், இந்த 2 காரியங்களை வைத்து இந்த உபவாச ஜபங்களை இந்த 3 நாட்களும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக இந்த நாட்களிலே கிருபை செய்கிறார். சிகரை தொடும் ஸ்தோத்திரம். சிகரத்தை தொடுவதற்கான விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சத்திய வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாக இந்த காரியங்களை நமக்கு அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாய் இருக்க நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. இன்றைக்கு வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்திலே வல்லவர்களான விசுவாச வீரர்களையும் வீராங்கனைகளையும் குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளிலே நாம் உடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். இன்னும் கர்த்தருக்காக நாம் விசுவாசத்துல தைரியமாய் நிற்க வேண்டும். நம்மளை சுற்றி வருகின்ற சகல விதமான இந்த சூழ்நிலை, அதாவது சூழ்நிலைகள் என்று சொல்லும் பொழுது இந்த பயம், திகில், அதாவது மரணத்து குறித்ததான பயம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், அதிகமான ஊடகங்களிலே அநேக மரணங்களை குறித்து நாம் அப்படியாக நியூஸ் தாள்களிலே ஸ்தோத்திரம், செய்தி தாள்களிலே நம்ம கேட்கிறோம். நாம் இந்த நாட்களிலே நம்மளுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். மரணம் ஒரு மனிதனுடைய முடிவு அல்ல என்பது வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அதே நேரங்களிலே மரணத்து குறித்ததான பயத்தில் இன்னைக்கு அநேகர் சிறுவரிலிருந்து பெரியோர் வரைக்கும், வாலிபர்கள், இளம் பிள்ளைகள், இன்னைக்கு ஒரு மரண பயம் அநேகர் இருதயங்களை இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 நாட்கள் நாம் அப்படியாக தேவ சமூகத்துல உபவாசத்தோடு நாம் ஜெபத்துல நாம் தரித்திருக்க போகிறோம். சிகரம் தொட்ட விசுவாச வீரர்களுடைய அறிக்கைகளை வேதாகமத்தில் இருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய
விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அதே நேரங்களிலே வேதத்தை குறித்ததான தெளிவு, வேத வசனம் சத்திய வார்த்தை குறித்ததான தெளிவு, வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமாக வேண்டும். இந்த 3 நாட்களும் நாம் தேவ சமூகத்துல இருந்து அமர்ந்து அநேக சத்திய வசனங்களை நாம் தனிப்பட்ட ரீதியில நாம் அப்படியாக குழுவாக நாம் இணைந்து இந்த காணொளி வாயிலாக அநேக வசனங்களை நாம் அப்படியாக தியானம் செய்து அப்படியாய் வாசிக்க போகிற தனிப்பட்ட ரீதியில நேரத்தை செலவிட்டு இந்த 3 நாட்களும் உபவாச வேலையில வேதாகமத்தை வாசியுங்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான சகல விதமான காரியங்களை குறித்து தானே தெளிவை வேதாகமத்தில ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டங்களுக்கு மாத்திரமல்ல வேத புஸ்தகம், அதாவது நிகழ்காலங்கள், வருங்காலங்கள், முடிந்த காலங்கள், எதிர்காலங்கள், சோத்திரம், நிகழ்ந்து கொண்டிருக்கிற கடந்த காலங்களிலே கர்த்தர் செய்த மகிமையான காரியங்கள், நிகழ்காலங்களிலே இப்பொழுது இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், எதிர்காலங்களிலே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே இந்த பூமியில செய்ய போற காரியங்களை திட்டம் தெளிவாக அழகாக வேத புஸ்தகத்துல நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த காலை பொழுதுல இந்த உபவாச ஜெபங்களிலே ஆண்டவரை சார்ந்தவர்களாக, தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாக, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் செபிக்கிறவர்களாக இந்த நாட்களை செலவிடுவோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இந்த 3 நாட்களும் ஒரு மாபெரும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு அனுபவத்தை இன்றைய நாட்களிலே நாம் பெறுவதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு பலத்தை தருகிறார். இந்த 3 நாட்களும் நான் எப்படி சாப்பிடாமல் உணவை எடுக்காமல் எப்படி இருக்க போகிறேன் என்ற ஒரு சிந்தை, ஒரு யோசனை உங்களுக்குள்ளாக வரும். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் வேத வசனத்தின் பிரகாரம் நமக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனுக்கு பிழைப்பு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Yes, my dear friend, and we are going to have a blessed day on this weekend, Friday, Saturday, Sunday, 16th October, 17th October, 18th October of this month, and we are going to spend our time in the presence of the Lord, in prayer, in fasting and in prayer. Yes, the purpose of this fasting is to climb up to the hallelujah, to the highest, in faith, climbing up to the most high, hallelujah, stotram. We can say like this, to the point of the highest, to the point. Yes, and during this time, சிகரத்தை தொடத்தக்க, to touch the top in faith. That's the prayer, and that's the fasting that we are declaring it. And the second reason for the fasting is to know, to have the understanding about the scripture. தெளிவை பெறுவதற்கு, to understand the scripture. The scripture is misunderstood by many in this during this time, and the Holy Spirit of God who will enable and who will help us to understand the scripture more. And also we are going to spend our time in meditation, personal devotion, and as a group devotions, and together we are going to learn the word of God during this 3 days fasting prayer. I believe these days it's going to be a blessing for everyone. Set a time in your life, as I know that many who are busy scheduled in your works and your studies and the various responsibilities that are given. Everyone are given the responsibilities. Even I too have a responsibility and the schedules, and during this time, and set a time, a particular time spending in the presence of the Lord and praying for the various things. Yes, during this pandemic, God wants
from his people, as from you and me, and the people who are chosen, and people who are called, and people who are separated, people who are anointed, people who are with a purpose, and people with ambitions. Yes, God wants you and I to be in the presence of the Lord, waiting in the presence of the Lord. As we wait on the Lord's presence, I believe that you will be renewed, and you will be blessed, and you will be met all the needs that you are longing for. Yes, my friend, quality time, the precious time, the blessed time that we need to give in the presence of the Lord. When you wait and spend time in the Lord's presence, I believe you will be renewed, and you will be taught through the Holy Spirit of God. Yes, waiting is very hard. காத்திருப்பது கடினமான காரியம். ஆமீன். அங்கும் இங்கும் செல்லுவதுதான் நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து ஆமீன் அமர்ந்திருப்பது கடினமான காரியம் தான். பட் ஆண்டவர் ஆவியானவரும் இல்லை, ஹெனபல் அண்ட் ஈவில் கைடு, அவர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ಹೌದು ಪ್ರಿಯಮಲ್ಲಾರ, ಈ యొక్క 3 దినము 16, 17, 18 ఆమేన్, శుక్రవారము, శనివారము, ఆదివారము, ఈ 3 దినాలు దేవుడి సముఖంలో మనం ఉండి ఆమేన్ ఆమేన్ ప్రార్థన చేయబోతున్నాము. ఉపవాసముతో, దేనికి యొక్క ఉపవాసము? పర్వతాన్ని ఆమేన్ ఆమేన్ ముట్టాలి. విశ్వాసంతో పర్వతాన్ని మనము టచ్ చేయాలి, ఆమె ముట్టాలి. దానికి యొక్క ఉపవాస జప ప్రార్థనను మేము ఆమె డిక్లేర్ చేస్తున్నాము. రెండో విషయము సత్య వచనమును గురించి, దాని గురించి ఆమె ఒక తెలిబలికే కన్నడలో చెప్తారు. సత్య వచనాల గురించే ఒక మనకు ఆమె అభిప్రాయం, అంటే దాని గురించి ఒక ఆழమైన అనుభవాన్ని దేవుడు మనకి ఇవ్వాలి ఈ యొక్క దినంలో. ఎస్, దానికోసం ఈ యొక్క దినాన్ని ఉపవాసంతో దేవుడి సముఖంలో మనము ఆమె గడపబోతున్నాము. అవును ప్రియమల్లారా, ఎంత మంచి దేవుడు మన దేవుడు. అతని సముఖంలో రావటము, అతని సముఖంలో వచ్చి కూర్చొని అతన్ని స్తుతించి ఆరాధించటము దేవుడు మనకిచ్చిన ఇక మేలైన అనుభవాన్ని గురించి దేవుని స్తుతిస్తాము, అతనికి స్తుతి స్తోత్రాలు చెల్లిస్తాము. Yes, my friend, shall we look unto the Lord in prayer? I believe, and God will meet all your needs. I believe God will meet all our needs, and He will guide us, and He will adore us. Yes, my friend, He is excellent, He is mighty, and He is awesome. He is great God, in whom we glory, glory, glory. Hallelujah, Salvi, Amen. Praise the Lord. We love you, God. We adore you, Jesus. Hallelujah. Hallelujah. We glorify, we magnify. Hallelujah. சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, சதா காலமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, மகிமையின் தேவனே, மகத்துவ தேவனே, மாட்சிமை உள்ளவரே, உன்னத தேவனே, உயர்ந்தவரே, ஸ்தோத்திர வருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை நாள், இந்த உபவாச நாளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் கரம், உடைய இரக்கத்தின் கரம், உடைய அன்பின் கரம் எங்கள் மத்தியில் வரும்படியா ஆட்சேபிக்கிறோம். தடைகளை உடைப்பவரே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தயபரரே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 3 நாள் உபவாச ஜெபங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless the 3 days fasting
prayers, Lord, as we spend our time in the presence of the Lord. Oh God, the Holy Spirit of God, the triune God, take control of everything, oh Lord. It is to, Lord, to know you, Lord, more and more. It is to, Lord, to understand the scripture, Lord. It is to have faith, the faith which can be touch the top of the mountain, oh God, as the servant of the Lord. Every child of God in the Bible time who traveled, who claimed step by steps, Lord, though they faced a lot of problems in their life, தங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான சோதனைகள், போராட்டங்களை வேதாகம நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் சந்தித்த பொழுதும் தங்களுடைய விசுவாசத்திலேயே ஆண்டவரே, தங்களுடைய நம்பிக்கையிலே கர்த்தர் மேல் இருந்த ஆண்டவரே உறுதியான நம்பிக்கையிலே தேவனை சார்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிகரங்களை தொட்டார்களே. ஆண்டவரே, அநேக தடைகள் வந்ததே, அநேக போராட்டங்கள் வந்ததே. இதன் மத்தியில தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா விசுவாசத்திலே ஆண்டவரே வல்லவர்கள் ஆனார்கள் என்று ஆண்டவரே வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆனார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே இன்னும் விசுவாசத்திலே கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்பதற்கு, இன்னும் கர்த்தருக்காய் ஆண்டவரே உறுதியாய் ஜெபிப்பதற்கு, கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். Lord, enable everyone, help us, Lord, give us grace to live in faith, Lord, in glorifying, bringing honor and glory to the holy name of the Lord. Amen. We praise you, Jesus. We adore you, Jesus. We glorify thee, Lord. We magnify thee, Lord. We adore you, Lord. తండ్రి యొక్క 3 దినము మీ పాదములో ఉపవాసముతో ఇంకా విశ్వాసంలో మేము బలమును పొందుకోవాలి. దేవుడి కోసం మేము నిలబడాలి అయ్యా. సత్య వచనంలో మేము చదివినట్టు అయ్యా, హల్లెలూయా, బైబిల్ గ్రంథంలో కాలంలో జీవించిన ప్రతి ఒక్క భక్తుడు, ప్రతి ఒక్క మానవుడు అయ్యా అనేక విధమైన శోధనలు అయ్యా, అనేక విధమైన బాధ, కన్నీరు, తలంపు అయ్యా, అనేక విధమైన అయ్యా స్తోత్ర వేదనలో పోతుండగా అయ్యా విశ్వాసంలో అయ్యా నమ్మకంలో అయ్యా తన యొక్క చూపులో కొండను అయ్యా చూసినట్టుగా, అయ్యా పర్వతాన్ని చూసినట్టుగా విశ్వాసంలో వాళ్ళు పైకి ఎత్తి అయ్యా కొండ ఒక పైకి అయ్యా ఉన్న ఒక అనుభవాన్ని పొందుకున్నారని వాక్యములు మేము చదువుతున్నాము. ప్రభువా, మేము కూడా ఈ యొక్క కాలంలో అయ్యా ఈ యొక్క దినాల్లో సత్య వచనంలో మేము నడుచే వాళ్ళుగా, దేవునికి ప్రియమైన బిడ్డలుగా మేము జీవించే వాళ్ళుగా తండ్రి మీరు సహాయం చేయమని నేను అడుగుతున్నాను. అయ్యా కృపను చూపించుము ప్రభువా, దయను చూపించు ప్రభువా. ఈ యొక్క 3 దినాలలో తండ్రి యొక్క 3 దినాన్ని ఆయా శుక్రవారము, శనివారము, ఆదివారాన్ని తండ్రి మాకు దీవించి ఆశీర్వదించమని అడుగుతున్నాను ప్రభువా. లార్డ్ బ్లెస్ దిస్ 3 days, ఫ్రైడే, సాటర్డే, సండే. லார்ட் ஓ காட், இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களின் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. சத்தியத்தினுடைய வேத வசனத்தினுடைய தெளிவு ஆண்டவரே, வேத வசனத்தினுடைய மகத்துவம், Lord, the hidden truth which are in the scripture reveal, Lord, as we wait on the Lord, wait on the presence of the Lord, wait on the feet of the Lord, wait on the God's word. Oh God, the Holy Spirit of God, break the bread of the life, oh God, break your word and give every one of us, Lord. Hallelujah, Jesus. Hallelujah. Raja, yes, Raja, 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 oh present todo Maya, todo bene, todo Maya, Raja, oh present
தேரனோவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா அதிகாரமே தேடுகிறேன் அதிகாரமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு போதுமையா ஹல்லேலூயா கரம் பிடித்து நடத்திடுவே கரம் பிடித்து நடத்திடுவே கைவிடாமல் காத்திடுவே கைவிடாமல் காத்திடுவே பிரசன்னம் பிரசன்னம் Hallelujah, Jesus, hallelujah. அப்பா உமக்கு நன்றி உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை நிரப்பும் 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 Hallelujah, Jesus. Hallelujah, shall we praise the Lord? Amen. Shall we, Amen. தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். Amen. The Lord is good in all the time. He has done the marvelous things in every one of our life. He has remembered us and He has kept us under His wings. Yes, we glorify the Lord. You are the provider. You are our, Amen. You are sustainer. You are our, Amen, helper. You are our guide, oh God. We praise you, Jesus. We praise you, Jesus. We glorify the Lord. We magnify the Lord. We adore you, God. Hallelujah, Jesus. Hallelujah, Hallelujah. Raja, நீ செய்த ராஜா நீ செய்த நன்மைகள் அவையே துணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி
ஜீவ நானல்லா ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவ நானல்லா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நானல்லா ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவ நானல்லா நன்றி ராஜா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஒரு கிருபை தந்தீரையா ஆனந்தமானேனும் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா ஆனந்தமானேனும் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நானல்லா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம் செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் இந்த காலை வேளையில ராஜா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீங்க எங்கள் நாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உண்மை அல்லாமல் எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே உண்மை தவிர வேற விருப்பம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்துல இல்லை ஆண்டவரே ஆண்டவரே இந்த 3 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஆவியானவர் தாமே கிருபை செய்தரலாம் இந்த காலை வேளையில அப்பா எங்களை நாங்களே தாழ்த்தி உண்மை நாங்கள் சொத்து பார்த்து சொல்லுகிறோம் ஆண்டவரே உண்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. Somebody say, there is no desire without you, Lord, in the heart. You are only our desire. మీరే మా తలంపు రజా అయ్యా. నిమ్మని బిట్టే నిమ్మల్ని వదిలితే నాకు ఎవరి లోకంలో లేదప్పా. నీవే నా ఆశ, నీవే నా తలంపు అని చెప్పి ఒక శరణాన్ని పాడి దేవుడు ఒక నామాన్ని స్తుతిస్తామా. ఆమేన్. హల్లెలూయా. உம்மை அல்லாமல் தேரே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் தேரே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. வாழப்பக்கத்தில் இருப்பதனால், வாழப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை.
நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உண்மைத்தானே ஐயா, உண்மைத்தானே ஐயா. நேசிக்கிறே உண்மைத்தானே ஐயா, உண்மைத்தானே ஐயா. ஐயா ஐயா தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதலிக்கிறேன். ஐயா தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதலிக்கிறேன். வாழப்பன் என் கணங்கள் அறியனுமே, என் கணங்கள் அறியனுமே. இரட்சகருமை தேடனுமே, இரட்சகருமை தேடனுமே. நேசிக்கிறே உண்மைத்தானே ஐயா, உண்மைத்தானே இசையா. நேசிக்கிறே உண்மைத்தானே ஐயா, உண்மைத்தானே இசையா. ஹல்லேலூயா. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறேன். உமது வேதம் எனது மகிழ்ச்சி, தியானின்றி தியானிக்கிறேன். ஆற்றங்கரை மரமாக, ஆற்றங்கரை மரமாக ஆயராமல் காணி கொடுப்பே, ஆயராமல் காணி கொடுப்பே. நேசிக்கிறே உண்மைத்தானே ஐயா, உண்மைத்தானே இசையா. நேசிக்கிறே உண்மைத்தானே ஐயா, உண்மைத்தானே இசையா. Jesus, hallelujah, we praise you, God. Amen, hallelujah. அப்பா, இந்த காலைகளில் ஆண்டவரே உம்மை நேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே, உமக்காக வாழும்படியான ஒரு பாக்கியத்தை. தேங்க்யூ ஃபாதர், the privilege to live for you and for your glory. Thank you Lord for the grace and the mercy. అవును ప్రభా, మీకోసం జీవించడానికి మాకు ఇచ్చిన ఈ యొక్క అయా సమయానికి బట్టి అయా యొక్క జీవితానికి మీకు వందనాలు, స్తోత్రాలు ప్రభువా. ఒక దినాన్ని ఆశీర్వదించను అయా, మీ యొక్క నామంని మేము ఆరాధించి స్తుతించి కొండాడుతుండగా ప్రభా మాతో మాట్లాడిన ప్రభా. స్పీక్ టు us Lord, help us Lord to adore you, to praise you, to glorify you. Yes my friend, it is to praise the Lord, it is to remember the goodness of the Lord, it is to magnify the holy name of the Lord, it is to glorify the Lord. Yes, these 3 days fasting prayer, God will bless us and He will fill us with amen underfold, amen, hallelujah. He will fill us fully, amen, not half, amen. He will fill, amen, amen. It will overflow in every one of our life. Yes, I believe, amen. He is going to fill us with the word of God. God is going to fill us with the blessings above, the permanent blessings. It is not a temporary blessings, it's a permanent blessings
with that He is going to fill us. Yes, there is a satisfaction that we will be satisfied being in the presence of the Lord. Yes, we will be met all our needs in the name of Jesus. Believe, amen. Believe, and it will be, amen. It will be given to you. Hallelujah. We praise you, God. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே, உடைய மகிமையான பிரசன்னம் எங்களை ஆண்டு கொண்டு எங்களை நடத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் கரம் ஆண்டவரே, எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்து. Amen, Jesus, hallelujah, glory, glory, glory. Oh mighty God, loving Father, we praise you, Jesus. Abba, hallelujah, hallelujah, Jesus, hallelujah, Jesus. Amen. இந்த காலை வேளையில உம்மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, உம்மை போற்றும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே, இந்த உபவாச நாள், இந்த முதலாவது நாளிலே இதோ தேவனே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான அநியாயங்கள்லாம் மன்னித்தருளும். Forgive all our shortfalls. Forgive all our sins, oh God. Forgive, Lord. Cleanse us, Lord. Lord, cleanse us with your blood, oh Lord. Cleanse us, Lord, with your holy blood. Speak to us, oh God. Speak to us, oh God. Oh glory, 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 glory. Amen, 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 amen. கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 5ஆம் சங்கீதத்துல நாம் அப்படியாய் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே, 3வது வசனம். அமேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. In this morning we are coming in the presence of the Lord. In this time, maybe this time may be for you, maybe afternoon, maybe different time, maybe evening, or maybe morning. Yes, it is amen, in the presence of the Lord, amen, that we are coming in the presence of the Lord. Yes, oh God, we praise you, Jesus. Amen. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தமைக்க for you. Amen, hallelujah. Oh God, we wait on you. Oh Lord, in the morning you hear my voice. In the morning I prepare a sacrifice for you and amen, for you and watch. Amen. This morning making a sacrifice. Amen. Amen. Making a prepare a sacrifice. Amen. I prepare a sacrifice, as the psalmist says. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் ஆண்டவரே உமக்கு, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பலியை நான் ஆயத்தப்படுத்துவேன். அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. In English word says, hallelujah, I prepare a sacrifice for you. Yes, my friend. In the Old Testament time, every time, every believer, whenever the people of God who comes to the presence of the Lord in the tabernacle, everyone has to come with a sacrifice. Yes, Lord, without the sacrifice, this worship, it won't be complete, it won't be complete, it won't be perfect, it won't be accepted by the Lord. In this morning, we are in the presence of the Lord with the sacrifice of amen, amen, praises. Yes, we take and we give this time in the presence of the Lord. Yes, my friend, Jesus who sacrificed his life on the cross, and he became our everlasting sacrifice. Yes, through his blood we are forgiven. Through his blood we are
cleansed. Yes, we are given the privilege in this morning in the presence of the Lord. Yes, my friend. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Again, if you read, say, chapter 4, Psalm 4, verse 5. Psalm 4, verse 5, it says, 4:5, it says, glory to God. Amen. Offer right sacrifice and put your trust in the Lord. Offer right sacrifice. Amen. Put your trust in the Lord. Glory to God. Glory to God. How preciously it says, offer. Amen. Sacrifice. Amen. Offer right sacrifice and put your trust in the Lord. Right sacrifice. Amen. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை, ஆமென், ஆண்டவருக்கு நீதியின் பலிகளை செலுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த காலவெளியில కర్తర్ கொடுத்துக்கிறார். ఆమెన్. இந்த కాலை పొழுది యొక్క ఉదయకాల సమయంలో నీతికరమైన ఆమెన్ సాక్రిఫైస్, ఆమె బలిని చెల్లించి అతని మీద నమ్మకం పెట్టిన వాళ్ళుగా అతన్ని స్తుతించండి అని కీర్తన 4వ కీర్తన 5వ వచనంలో చెప్పబడుతుంది. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆமென். Glory to God. Hallelujah. Verse number says 4-6, it says, there are many who say, who will show us some good? Who will show some good? Yes, my friend, God is there to show you good. Amen. This is the time during this weekend, these 3 days, as we concentrate ourselves, as we dedicate ourselves, as we sacrifice ourselves, as we, amen, sanctify ourselves, as we wait on the Lord. தேவ சமூகத்தில் இந்த 3 நாட்களும் காத்திருப்பதன் மூலமாக தங்களை தாழ்த்தி தம்மை பலியாய் கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாய் காத்திருப்பதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று அநேகர் சொல்லலாம். Many will say, who will show you the good? But I tell you, the word of God, the scripture, the Bible, the scripture says the Lord will do the good. The Lord will do the good. Yes, there are many who say, who will show us some good? Lift up the light of your face upon us, O Lord. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவன் அனே கர்த்தாவே, உம்முடைய முகத்தை, ஆமே, முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். ஆமென். Lift off the light of your face upon us. When God lift up his light, his face upon you, you will have the light and you will be brightened enough. Yes, in the darkness, when the light comes, the darkness goes. I mean, the things that are hidden can be seen. Yes, when God comes in every one of our life, He gives and He makes us to see, amen, the hidden things. Yes, the blessings. God is ready to give us the blessings. God is ready to bless us. God is ready to bless us. தேவன் நம்மளை எல்லாரும் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஆமென். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த 2 நாட்களிலே விசுவாசத்தினுடைய சிகரத்தை நாம் அடையத்தக்கதான அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்க, அந்த தயவை கர்த்தர் கொடுக்க, அவருடைய முகத்தை நாம் தேட போகிறோம். ஆமென். வேதத்தினுடைய மகத்துவத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். Glory to God. Hallelujah. Hallelujah. Glory to God. In the name of Jesus, these 3 days, ஆமென், தேவ, ஆமென், வேத வசனம், ஆமென், தெளிவு பெற
தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தினுடைய தெளிவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Amen. God's to give the understanding about the scripture. For that we are going to pray. Yes, the complete revelation of God, it's in our hand. It's in our hand. God wants to bless us. He wants to bless us. He wants to bless, and He want to do the greater things through you and through me. Yes, my friend. How beautifully it says. 5:2 it says, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். 5:2 Give attention to the sound of my cry, my King and my God, for to you do I pray. These 3 days we are going to pray to God. We are going to seek the face of God intensely. Amen. தொடர்ந்து விடாப்பிடியாக தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த காலை பொழுதுல ஆமென், கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வசனம் 7, 4ஆம் அதிகாரம் 4ஆம் சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். ஆமென். அதன் சந்தோஷம் என் இருதயத்திலே தந்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதுல நமக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா? இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு தானியம், ஆமென், ஆகாரம் எல்லாம் இருக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்துல இருப்பார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்த பொழுதிலும் நீ சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் இல்லாத பொழுதிலும் தேவனுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவருடைய முகத்தின் பிரகாசம் உண்மையில என் மேல இருக்கிறது. அவர் நம்மேல இரக்கம் கொண்டவராய் நம்மேல அவருடைய பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஒளி அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அவர்களுடைய, அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். God alone who makes us to dwell safety. 4 verse number 8. In peace I will, amen, both lie down and sleep. For you alone, O Lord, make me dwell in safety. God alone is our safety. தேவன் ஒருவரே நமக்கு பாதுகாவலர். I met in an accident as I was coming along with my wife in the two-wheeler. I don't know how it happened. Within a seconds and moment, suddenly fell into the ground. That could have been the last moment of life on this earth. But the safetyness of God, the tender care of God, the concern of God was more upon every child of God. He made us to come out, and it was dangerous, and it was not danger. When we met the accident, fell into the ground, and there was a little injury, and it was not, there were no fracture in the shoulder, in the hands, and were not taken to the hospital to the emergency. God
made and He enabled and He escaped us from danger. And He again, at the moment when we fell and we could able to stand by ourselves, many who came and helped and who came to lift up us, and we said, and we ourselves were lift up. And within the moment, and I took again the bike along with my wife, and we traveled. There are accidents that are occurs, and the moment people pass away and go into the coma and go into the emergency and intensive care and thrown into, and when we hear such accidents, I feel very sorrow for that. Same time praying for such things, but in our incidents, we were not, and we were kept by God's great hand. And another thing, if we would have gone into danger and we have no any source of to take about the medical needs, it's all, every source is God alone. The safety is God alone. Even God is good all the time. God is good. தேவன் எல்லா நேரங்களிலும் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். சந்தித்த அந்த விபத்துல ஆமென் பேரழிவை காணவில்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இரக்கத்தினால் தப்பிவித்தார். பிராக்சர் எதுவும் ஆகாதபடிக்கு, ஆமென் ஆஸ்பத்திரிகளுக்கு செல்லாதபடிக்கு, விழுந்த இடத்துல அந்த நேரத்துல எழுந்து மீண்டும் வண்டியை ஓட்டி கொண்டு மனைவியோடு வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்தார். சின்ன ஒரு காயத்தோடு போய்விட்டது. அந்த விபத்துல ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு பெரிய வெஹிக்கிளோ பின்புறமாய் வந்திருக்குமானால் சூழ்நிலை மாபெரும் விபரீதமாய் இருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் காத்து கொண்டார். இது போன்ற அனுபவங்கள் உங்களிலும் அநேகம் அல்லவா? Any who have experienced how God, there is a purpose to be carried out in your life, in my life. There is still more. Life is granted to live for the God's glory. Yes, my friend. As we are approaching, as we are days are passing by, our faith should be built on the rock. Our faith should be built on Christ. Christ alone is our Savior. He is going to come again. We have to prepare ourselves during this 3 days fasting prayer, and it's a preparations. இந்த 3 நாட்கள் உபவாச ஜெபங்கள் நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியது. இந்த உபவாச ஜெபங்களில் நாமே ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய விசுவாசம் திறப்பட்டு கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே நிலைப்பட்டு நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக இருக்கிறது. அதிகாலை வேளையில ஜெபம் உண்டு. அதிகாலையில 4 மணி வேளையில 4லிருந்து 6 மணி முடிய தேவ சமூகத்திலிருந்து இந்த உபவாச நாட்களை விசேஷமான ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். மாலை பொழுதுகளில ஆலயத்தில் ஜெப கூட்டங்கள் உண்டு. பங்கு பெறுவோம். Let us join and participate in evening prayer and early morning prayer. This 3 days fasting prayer. I believe it's my experience every time when we give the quality time, the precious time in the presence of the Lord, that will bless us. Yes, my friend, God's word, God's scripture alone is encouraging to every one of us. சங்கீதம் 31:22 உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலகத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். God is going to hear every prayer of every supplications of you. These 3 days, as you are sacrificing, as you are preparing and giving away the precious delicious food, the meals,
morning breakfast you're cooking, afternoon lunch, night dinner, that you are away from that and you are concentrating your life and your soul, spirit, your body, you are preparing. We need some time. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். This prayer time, this 3 days prayerல ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். சங்கீதம் 31 சங்கீதம் 24 வசனம், 31:24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31:24 வசனம். Yes, glory to God. 24th verse I will read. Be strong and let your heart take courage, all you who wait for the Lord. Those who wait for the Lord, they will be strong and they will be courageous and they will be renewed with the strength. The strength from above, the strength that the apostles received on the day of Pentecost, the strength that Elisa, the prophet who received on the Mount Carmel. Yes, it's a strength that the disciple of the Lord Jesus Christ who received on Mount Olive. இந்த பலம் அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாளிலே பெற்றுக்கொண்ட அனுபவம். இந்த பலம் எலிசாவும் எலியாவும் கார்மேல் பர்வதத்து மேலே பெற்றுக்கொண்ட பலம். இந்த பலம் மோசே சீனாய் மலை மேலே பெற்றுக்கொண்ட இந்த பலம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களே என்று சங்கீதம் 31:24 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். திடமனது வேண்டும், தைரியமானது கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். God will strengthen your heart. You may go through various crises and various difficulties and problems. Many who lost their job, many who are seeking for the new placements. When you wait on the Lord, I tell you, I believe, I decree and I declare in the name of Jesus, as you spend your quality time this 3 days fasting, I tell you, brother, on Monday you will see the new thing that will happen beyond your imaginations. As you spend your time in the presence of the Lord, and as you wait on the Lord, and we are going to receive the glorious things in the presence of the Lord. God is good all the time. He is good all the time. He never failed. He never failed in his promises. He never failed in his promises. Yes, my friend, he is good all the time. Yes, those who wait on the Lord, and they will renew their strength. They will renew their strength. I tell you, my friend, wait on the Lord. God will do the awesome, marvelous thing in our life. Yes. We are going to pray and we are going to spend whatever may be the circumstance that you are going through, whatever may be the difficulty situation that you are in. Spend your quality time, spend your precious time and courageous time. You may be going through disappointments, you may be going through unemployment, you may be facing it, you might lost your job. Many who are affected with the COVID, corona and dengue fevers and various diseases and depressions. You may be having a questions and you may be thinking that my education is gone and what will be my safety in the coming years. Maybe you are I pray and you may be having a question about your safety, deliverance and safetyness. You may be having a confusion. You may be going through the spiritual warfare. And I tell you, God will meet the needs and medical, you may be facing a medical problems. Yes, protections. God, I ask God's grace to come upon you. You may be going through various
Problems may be losing your job and losing your hope. But here is God's word says, ஆண்டுடைய வசனம் சொல்லுவது, உங்களுடைய நம்பிக்கை இழந்து போகலாம், உங்களுடைய வேலை இழந்து இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய கண்ணீரினால, உங்களுடைய எதிர்காலத்து குறித்தான கவலைகள்னால, வேதனையினால இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் இந்த காலைவெளியில் உங்களை பார்த்து என்னை பார்த்து வருகிறது, சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, டு வி வெயிட் ஆன் தி லார்ட். தேவனுக்காய் நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததா? இந்த 6 மாதங்களிலே எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறோம், எத்தனை நாட்கள் மணிக்கணக்கில் தேவ சமூகத்துல காத்திருந்து நாம் ஜெபித்த ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. இந்த நாளை நியமிங்க, கர்த்தருக்கு நாளை நியமிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் திடமானதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவருடைய வசனம் உங்களை இந்த 3 நாட்களிலே ஸ்திரப்படுத்த போகிறது. ஆண்டவருடைய வசனம் இந்த 3 நாட்களிலே உங்களை தைரியப்படுத்த போகிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களை திடப்படுத்த போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்த போகிறது. அடுத்து இருக்கிற இந்த 3 மாதங்கள், இந்த அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதங்களுக்கு வேண்டியதான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உம்மால் கூடும் ஐயா, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவீங்களா? ஆமென். ஆண்டவரால் எல்லாம் கூடும். With God all things are possible. Shall we commit our life into the God's hand? Shall we pray to the Lord? Loving Father, we come to the throne of grace, Lord. We come to the throne of grace, Lord. உம்முடைய பரிசுத்த பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 நாள் உபவாச ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஆண்டவரே, பலனை பெற்று சிறகுகளை ஆண்டவரை அடித்து உயர பரப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உமக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். உம்மை நேசிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். இந்த உலகத்தை நேசித்து, இந்த உலகத்துக்கு பின்பதாக ஆண்டவரே, பஸ்ஸுக்காய் நாங்கள் காத்திருந்திருக்கிறோம், எங்களுடைய வேலைக்காக, அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் காத்திருந்திருக்கிறோம், எங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி காத்திருந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களுக்காய் நாங்கள் போய் தெருக்களில ஆண்டவரே, அவர்கள் வருவார்களா, கிடைக்குமா என்று காத்திருக்கிறோம். அவர்கள் கொடுப்பார்களா, என்னுடைய தேவைகளை அவர்கள் சந்தித்து எனக்கு இந்த காரியத்தை கொடுப்பார்களா என்று ஆண்டவரே, மணிக்கணக்கில், மாதங்கள், வருடங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல காத்திராமல் போன காலங்களுக்காய் நாங்கள் வருந்தும் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். Forgive us, Lord, that Lord, we never waited in the presence of the Lord. We waited for unnecessarily for the people, for the bus, for the train, for the flight, for the various things, Lord, but we failed to wait on the Lord's presence. Forgive us, Lord, in these days, on the 16th, 17th, 18th, we are going to wait on the Lord, and we are going to wait, and we are going to spend in the presence of the Lord, as the psalmist says, for our heart is glad in Him, because we trust in His holy name. Lord, you are steadfast. Yes, you are steadfast now, O Lord. Be upon us, even as we hope in you. Psalm 33, verse 20. Amen. 22. Glory to God. Let us hope in the Lord, as Psalmist says, 31, as we read just before. Amen. Hallelujah. Verse number 24. Amen. The strong and amen. Be strong and let your heart take courage. Are you wait for the Lord? Yes, as you wait on the Lord, you will be strong. You will be given the courage, and you will be given the energy. The Spirit of the Lord will fill you. The Spirit of the Lord take away all the confusions. The Spirit of the Lord will give the grace to you. Yes, Lord. Yes, Lord. How abundant is your goodness, which you have stored us for those who
fear you. Amen. Verse number 19. Lord, you have stored abundance of blessings in Lord for us. Those who wait on the Lord will receive. யாரெல்லாம் அவருடைய பாதத்துல காத்திருந்து இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு அதிக நன்மைகளை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர் என்று சங்கீதம் 31:19 வாசிக்கிறோமே. உமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே, மனுப்புத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் ஆண்டவரே எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதா இருக்கிறது. எங்களுக்கு நன்மைகள் வரட்டும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த 3 நாட்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நன்மைகளால நீங்க நிரப்புவீராக. அபிஷேகத்திற்காக என்னை ஆண்டவர் புதிய அபிஷேகத்தினால நிரப்ப வேண்டும். அதற்காக காத்திருந்து நான் ஜெபிக்கிறேன் என்று உபவாசத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். I pray those who are waiting and Lord waiting in the Lord's presence for the new anointing. Lord, as they fast and pray, Lord, these 3 days, fill them with a new anointing, Lord. I pray for the people who are waiting for the job, Lord, who have waited for a long time for others, for other things, for the worldly things, but forget to wait in the Lord's presence. But today they are taking a new decisions in the presence of the Lord, and they have determined to take fast and pray, maybe 1 time, maybe 2 time, maybe 3 time, quitting the meals and spending quality time in the presence of the Lord. Let it not be vain. ஆண்டவரே, இந்த காலங்கள், இந்த நாட்கள் ஆண்டவரே பிரயோஜனமற்றதாய் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீ கிருபையா இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். Those who wait for the new opportunities, new employmentக்காக, new jobக்காக ஆண்டவரே காத்திருந்த நாட்கள், இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே மண்டேக்குள்ளாக, திங்கக்கிழமைக்குள்ளாக கர்த்தர் புதிய காரியங்களை செய்வடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் போகணும், கண்ணீர் போகணும், வேதனை போகணும், பாரங்கள் போகணும், ஆண்டவரே வறுமை போகணும் என்று ஆண்டவரே துன்பங்களோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த காரியங்களிலே ஆண்டவரே விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமணம் ஆவதாமல் ஆண்டவரே திருமணம் தடைப்பட்டு இருக்கிறதே, எங்களுக்கு எத்தனை வருடங்களாய் நான் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், நல்ல ஒரு வரன் வர வேண்டும் என்று சொல்லி ஏக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது புதிய காரியங்களை, புதிய வரனை ஆண்டவரே, புதிய ஆண்டவரே அலைன்ஸை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுகிறேன். பிரதர், you have to pray, brother. We are praying, Lord, as a servant of God I am praying. Dear sister, you have to pray, fast and pray, wait and pray. Amen. Spend your time and reading and meditating the word of God. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்தலாம். எனக்கு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கணும். ஆமென். என்னுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தேவ சமூகத்தில் அந்த 3 நாளும் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, இவர்களுக்கு புதிய வாசல்களை என் ஆண்டவர் நீங்க திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். புதிய வாசல்களை என் ஆண்டவர் திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்க கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தடைகளை உடைப்பீராக. இந்த நாட்களில பல பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கல் ஒன்று ஃபெயிலியர்ஸ். ஆண்டவரை எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர்ஸ். நெகட்டிவ்ல ஆண்டவரை, நெகட்டிவ்ஸம்ல ஆண்டவரை, இன்னைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இன்னைக்கு தப்பான எண்ணங்கள் ஆண்டவரை, கரப்ஷன்ஸ்ல ஆண்டவரை, இருதயம், சிந்தைகள், யோசனைகள் ஆண்டவரை பாவத்துக்குள்ளாக பிணைக்கப்பட்டு இன்னைக்கு இவைகளிலிருந்து மேற்கொண்டு என்னால் வரவே முடியறதில்ல. தொடர்ந்து நான் செய்ய கொண்டு இருக்கிற பாவத்தையே செய்து கொண்டு இருக்கிறேன். இவைகளிலிருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை என்று சொல்லி ஆண்டவரை, இதுக்காக ஏக்கங்களோடு இருக்கிறவர்கள் இந்த நாள் ஜெபங்களில ஆண்டவரை, இந்த உபவாச ஜெபங்கள் மூலமாய் பங்கு பெறுவதன் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக ஒரு செட் ஃப்ரீயை கர்த்தர் கொடுக்கிறேன். The bondages are breaking. Yes, it's starting today. Oh, you have to continue till Sunday. Yes, my friend. Yes, amen. Those who are bondage, those who are under the bondages, oh God, in the name of Jesus, பல வருஷங்களாய் கட்டுகளிலே கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே,
ஆண்டவரை பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக ஆண்டவரை முறியடிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு தோத்து போன நிலையில I lost everything. I lost my dear ones. I lost my dad and mom, my brother, my sister, my uncle, my auntie, my papa, yes, my grandpa, grandma. Oh, those who are longing, those who are under the sorrows, ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறவர்கள், தங்களுடைய உயிரை தங்களுடைய ஆண்டவரே சொந்த பந்துகளை இழந்து இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆறுதலை தாரும். தேவ சமூகத்துல இந்த பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது மாறுதலான ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீங்க உண்டு பண்ணுகிறேன், ஒரு விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறேன், ஒரு சுகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறேன். தீராத வியாதிகள் இருந்து ஆமென், the medical failed, ஆமென், medicines failed, doctor failed, ஆமென், all scans, everything was done but nothing is happened. But with God is everything possible. You waited for hours after hours, years after years, months after months in the hospital, in the reception's place for waiting for the doctor. Doctor will say, but today you're going to wait on the Lord. This 3 days fasting prayer, yes, believe, trust, amen. It is a confidence, it's a hope that you are keeping in the Lord. With Jesus everything is possible. Yes, Lord, I pray, oh God, we break all the bondages, that are hindering your people, oh God. Let Lord, your blood never failed. கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் மாத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஃபெயில் ஆகல, தோற்று போகவில்லை. ஜீவனுள்ள ரத்தம், இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்குது. மெடிசின்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சு, மருத்துவம் ஃபெயிலியர் ஆச்சு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பிரெயின் டியூமர்ல, ஆண்டவரே கேன்சர்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிட்னி ஃபெயிலியர்ஸ், ஆமென், லிவர் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்வெல்லிங்ஸ், heart failures, in the name of Jesus be corrected. Lord, you touch your people, oh God. Today, Lord, those who are joining with me in this prayer, those who are right now, those who are praying with me in this prayer, oh God, I pray, oh God, with you, Lord, everything is possible. I ask your grace to come upon. I ask your grace to come upon. I ask your grace to come upon. In the name of Jesus. With you, Lord, all things are possible. With you, Lord, all things are possible. I pray for every servant of God, every child of God. அமேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கஷ்டமெல்லாம் போகுமா, என்னுடைய வியாதிலாம் போகுமா, என்னுடைய மனைவி பிசாசு பிடியில பல வருஷமா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்குமா என்று ஏக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். You have to trust in the Lord, brother. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நடக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆமென் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக ஆமென் இந்த உலகத்துக்கு மானிட ரூபம் எடுத்து மனித சாயலிலே வந்தவர். அவர் இந்த உலகத்துல 33 வருடம் அவர் வாழ்ந்தார் நமக்காக. ஆமென் ஆமென் தன்னுடைய ஜீவனையை கொடுத்த இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த நாட்களிலே ஆமென் வியாதிஸ்தர்களை அவர் தொட்டார், குணப்படுத்தினார், குஷ்டரோகிகளை அவர் குணப்படுத்தினார், மரித்து போன மனிதர்களை பல நாட்களான மரித்து போன மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். ஆமென் ஸ்தோத்திரம். தீராத வியாதியில இருந்த ஆமென் மனிதர்களை கர்த்தர் சுகப்படுத்தினார். 100க்கு அதிபதியுடைய ஆமென் வேலைக்காரனை கர்த்தர் சுகப்படுத்தினார். ஆமென் மரித்து போன ஆமென் மனிதர்களை கர்த்தர் சுகப்படுத்தினார். தீராத வியாதியில பல நாட்களாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை கர்த்தர் குணப்படுத்தினார். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைங்க. எனக்கு மேல நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற கட்டுகள் விடுதலை ஆக்கப்படுவதாக. Bondages be broken in the name of Jesus. In the name of Jesus right now, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டுகிற சகல மந்திர தந்திரங்கள், சேவனைகள், witchcraft, all the sorceries, all that are amen in the name of Jesus. கர்த்தருடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டை வைக்கப்பட்டிருக்கிற சகல தந்திர செயல்கள், எல்லா மந்திர செயல்கள் விடுதலையாக்கப்படுவதாக. in the name of Jesus. இப்பொழுது
ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால வேத வசனத்துல நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, ஜெயம் வருவதாக, வெற்றி வருவதாக, சுகம் வருவதாக. ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா, எபேசியர் ஆமென் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா, உம்முடைய சத்திய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோமே, எபேசியர் 6:18 நாங்கள் இப்படியாய் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆமென். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆவியினால ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த சமயத்திலும் ஆண்டவரே டூரிங் திஸ் 3 days சமயம் ஆண்டவரே இந்த நாட்களில ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக ஆமென் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். In the name of Jesus. 18th verse. Glory to God. Amen. Amen. Hallelujah. We praise you as oh God, we love you, Jesus. We adore you, Lord. Amen. As so, oh God, we praise you, oh God. We adore you, Lord. We magnify you, Lord. Oh, with you everything is possible. Amen. Pray at all times in the Spirit with all prayer and supplications to that. Amen. And keep alert with all perseverance, making supplications for all the saints. Amen. Supplications, perseverance. Amen. Waiting. Amen. Spending, praying in all times. Amen. These 3 days, oh God, we are praying for your people, oh God. Oh God, let your protections come in the name of Jesus. Amen. Hallelujah. Amen. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 ஆகிய தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தின் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா மக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் என்னும் கச்சையும் ஆமென் உங்கள் அறைகளை கட்டி கொண்டவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்கள் என்னும் சுவிசேஷத்தை ஆமென் அல்லேலூயா சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாய் பொல்லாங்காய் ஏயும் அக்கினியின் சாஸ்திரங்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இல்லைங்கள். ஆமென். பொல்லாங்காய் ஏகிற எல்லா விதமான அக்கினி சாஸ்திரங்கள் ஆமென் அல்லேலூயா in the name of Jesus. பொல்லங்கான் ஏகிற அக்கினி யாஸ்திரங்கள் ஆமென் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் ஆமென் அவிழ்த்து போடத்தக்கதாய் ஆமென் அவன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக ஆமாப்பா விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதற்கு இந்த 3 நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். Give the faith, the gift of faith. ஆமென். விசுவாசம் என்னும் வரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. சந்தேகம் போகட்டும், அவன் நம்பிக்கை போகட்டும். இப்பொழுது ஆண்டவரை விசுவாசத்தினால நிரப்புங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்யட்டும், நான் அப்பொழுது விசுவாசிக்கிறேன். அப்படி அல்ல. I mean, when let God do, then I will believe on Him. No, before God doing, I trust in you. I believe on you. I believe on the resurrected power of the Lord. Say, open up your mouth. In the name of Jesus, we pray. We pray, Lord. We pray, Lord. Let your mercy and grace come upon, Lord. Let your anointing come upon, Lord. Let your hand come upon in the name of Jesus right now. Glory to God. As your word says, oh God, during this time, oh God, it is we are asked to pray. We have to be alert in our, amen. We have to be very conscious. Oh God, Satan is very clever and cunning and want to destroy. Therefore, amen. Ephesians 6 verse 13. Therefore, take off the all armor of God, that you may be able to be withstand in the evil day. Amen. Oh God, to withstand in the evil day. These days are evils.
We need a strength, we need a courage, we need a safety, we need a grace, we need a mercy, we need God's guidance. Lord, help every child of God, every dear servant of God, every believer, every sister and every brother, amen, every auntie and uncle, Lord, to stand, oh God, withstand in the evil day. Lord, able to withstand. Give the ability to stand, withstand, the ability to stand against all the evil one in the name of Jesus. And having done all to stand firm, stand therefore, having fastened on the belt of truth. Amen. Glory to God. And having put on the breastplate of righteousness. Yes, oh God, in the name of Jesus. Verse number 16. Glory to God. In all circumstance, take up the shield of faith. In all circumstances, this circumstance may be bad to you. Many circumstances that you are going through, battling, take the faith. Take the faith, shield of faith. Take the shield of faith. For this, the fasting prayer is declared. Yes, Lord. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நிற்பதற்கு கிருபை தாரும். Amen. With which you can extinguish all the flaming darts of the evil one, extinguishing all the evils in the name of Jesus. Extinguish all the flaming darts, darts of the evil one. Hallelujah. Give Lord, help us, Lord, to take the shield of faith. Amen. Take the helmet of salvation. Hallelujah. Enable everyone. இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா. சத்தியம் என்னும் வசனம், இருகுலம் கருகுல பட்டயமுள்ள வேத வசனத்தை எங்கள் கரங்களிலே பிடித்து கொண்டவர்களாக ஆண்டவரே அப்பா, இந்த காலகட்டங்களிலே நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். சத்திய வசனம் ஆண்டவரே, the word of God being used by the servant of God. Help Lord to trust, help Lord to believe on the word of God. Take all in our life the word of God. Amen. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் என்று சங்கீதம் 119 60வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். Psalm 119 verse number 60, it says that glory to God, it says that I hasten and do not delay to keep your commandments. I hasten and do not delay. Number of times many things are became delay in our life because we didn't take the word of God. We failed delaying taking the word of God. தேவனுடைய கற்பனையை எடுப்பதிலே நாங்கள் தாமதித்த நாட்களுக்காக நாங்கள் மன்னிப்பை கூறுகிறோம் அப்பா. இந்த உபவாச நாட்களில் எங்களை மன்னித்தவர்களும் தீவிரித்து உடைய வேத வசனங்களை நாங்கள் கடைபிடிக்க, உடைய வேத வசனங்கள் பிரகாரம் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, இரக்கத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். சங்கீதம் 119:55. Glory to God. Amen. Hallelujah. இரக்கத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உடைய வேத வசனத்தை கை கொள்ளாமல் வேத வசனத்தின் பிரகாரம் நடக்காமல் சென்ற நாட்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இந்த உபவாச ஜபத்துல நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம் அப்பா. எங்களை சுத்திகரித்து எங்களை புடமிட்டு எங்களை உறுதிப்படுத்தும் வேத வசனத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க, வேத வசனத்தை தாமதியாமல் கை கொள்ள, தீவிரத்தோடு அதன் பிரகாரம் செயல்பட்டு வாழ
கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்காமல் இருந்த நாட்களுக்காய் மன்னிப்பை கூறுகிறோம். ஆண்டவரே மன்னித்தருளும், இறங்கும் உதவி செய்தருளும். இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்மை துதிக்கும்படியான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ள கிருபை தாரும். சங்கீதம் 119:73 வசனம், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரே கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆண்டவரே 3 நாள் உபவாச ஜெபங்களில உம்முடைய பிரமாணங்களை உம்முடைய கட்டளைகளை கற்றுக்கொள்வதற்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு your hands have made and fashioned me and give me understanding that I may learn your commandments. Lord, it is our prayer, it is our fasting. Give us, Lord, understanding of your word. We understand, we know, we have knowledge and we have wisdom. We are clever enough and planning for everything that are in our life. But we failed to understand the scripture. Open the inner eye of every child of God in a specific way. I pray. ஒவ்வொருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும். வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். அல்லேலூயா. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். Help us, Lord, to wait for your scripture. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால். ஆமென். அல்லேலூயா. We fail to wait for you. Those who fear you shall see me and rejoice, because I have hoped in your word. I hoped in your word. Forgive us that we fail to hope in your word, in your scripture, in your Bible. இந்த வேத வசனத்தின் மேல நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தோம். அதற்காக மன்னிப்பை கூறுகிறோம். எங்களை மன்னித்தருளும். உங்களுடைய வேத வசனத்துல நம்பிக்கை வைக்க, சத்திய வசனத்துல நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கை கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த 3 நாட்களில ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க வேளையில உம்முடைய வசனத்தினால எங்களை நிரப்புவீராக. சங்கீதம் 119:92, Psalm 119 verse number 19 verse 92. உமது வேதம் ஆமேன் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து ஆமேன் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வேத வசனம் அவர்களுக்குள்ளாக இல்லை. மனக்கவலை, மனசோர்வு, மனபாரம், எதிர்காலத்து குறித்ததான கவலை, ஆமென், தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்ததான கவலை, தங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான ஆண்டவரே துயரம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி இரக்கம் செய்வீராக. அப்படி வேத வசனத்தில் வாசித்தது போல சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், அப்படின்னா ஆண்டவரே உடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. உடைய சத்திய வசனம் தான் எனக்கு பீஸை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மனரமியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. என் துக்கத்தையே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறானே. மன்னிங்க ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு துக்கம் வந்தது நோக்கம், நாங்கள் கண்ணீருக்குள்ளாக வேதனைக்குள்ளாக போகிற காரணம் உடைய வேத வசனம் எங்களுக்குள்ளாக இல்லை ஆண்டவரே. உடைய சத்திய வசனம் எங்களுக்குள்ளாக இல்லப்பா. எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும், எங்கள் மேல இரக்கம் கொண்டு எங்கள் மேல தயவாயிருப்பீராக. இரக்கமாயிருந்து உதவி செய்ய உடைய பாதத்தில் கதறுகிறேன் ஐயா. Psalm says 119 verse 92, verse number 92. Hallelujah. Glory Lord, glory Jesus, glory Lord, glory Lord, glory Lord. If you Lord had not been my delight, I would have perished in my afflictions.
Your word, amen, your word which gives delight, your word gives peace, your word gives complete satisfactions. That's why I could able to face the afflictions. That's why I could go through all the struggle and in all that be strongly in you, as the Psalm says. Lord, forgive us, Lord. We fail to delight in your word, Lord. Your word. If your law had not been my delight, I would have perished in my afflictions. Thank the Lord that you and I not perished because of the scripture by the word of God. Many were perishing day by day. Are we going to carry the word of God and give them? Lord, forgive, Lord, that I didn't give the scripture, the New Testament, the scripture to my neighbor and my friends. Yes, forgive us, Lord. Only your word can wipe away all the tears and the fears and all the anxiety. In the name of Jesus, I ask your grace to come upon during these 3 days, oh God. Help us, Lord, to understand the magnificence of your word, your scripture, your Bible, the holy word of God, the wonderful scripture, the mighty word, the everlasting word, the eternity to eternity which carries us, which will be forever and ever. The precious word of God. Help us to understand the magnificence and the greatness of the wonders of the word of God. Psalm 119, சங்கீதம் 119:96. சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சகல சம்பூர்ணத்திற்கும் ஆண்டவரே எல்லையை கண்டேன், ஆனால் உம்முடைய வசனம் கற்பனையோ மகா விஸ்தாரம். உடைய கற்பனை மகா விஸ்தாரமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த மகா விஸ்தாரமா இருக்கிற உடைய வேத வசனத்தை மறந்ததுக்காய் ஸ்தோத்திரம் மன்னிங்கப்பா. தொடர்ந்து உடைய வேத வசனத்தில் நாங்கள் தைரியம் கொண்டவர்களாக, ஆண்டவரே உடைய வேத வசனத்தில் நாங்கள் உறுதி கொண்டவர்களாக, உடைய வேத வசனத்தில் நாங்கள் நிலை கொண்டவர்களாக உமக்கென்று வாழ்வதற்கு கர்த்தாவே இந்த காலை வேளையில் இந்த உபவாச நாளில நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். I have seen a limit to all perfections, but your commandments is exceedingly bold, exceedingly bold. Oh God, your commands and your word is extremely bold, Lord. Oh God, amen, extremely bold. I have seen a limit to all perfections. There is a limit for all the perfections, but your word is permanent, which is, Lord, forever and ever. Help us, Lord, to love your word. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவரே மன்னிங்கப்பா. உம்முடைய வேதத்தில் அதிகமான ஒரு பிரியம் கொள்வதற்கு, வேதத்தில் அதிகமாய் அன்பு கொள்வதற்கு, வேதத்தை மன விருப்பத்தோடு வாசிப்பதற்கு, ஆண்டவரே வேதத்தின் மகத்துவத்தில் அறிந்து கொள்வதற்கு கிருபை தரா. Oh, how I love your law. It is my meditations all the day. நாள் முழுவதும் என்னுடைய தியானமா இருக்கட்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. இந்த 3 நாட்கள் முழுவதும் அப்பா உடைய வேத வசனம் எங்களுடைய தியானமா இருக்கட்டும். இந்த உபவாச நாட்களை கர்த்தர் அந்த கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க. Help us, Lord, during this 3 days fasting prayer to meditate, to understand the greatness of the Lord. Let our ear, Lord, let our eye, Lord, see your word, hear your word. Sanctify it, anoint us, Lord. It is going to be a fabulous days, and it is going to be a tremendous days. It's going to be a wonderful days. Oh God, the Holy Spirit of God, strengthen your dear ones. ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவர். ஜெபமும் அண்டர உபவாசமும் வேத தியானமும் என்னோட வாழ்க்கையா இருக்கட்டும் அப்பா.
ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்க நடத்த பொறுத்துக்காய் நன்றி. மீதியான வேலையில ஆண்டவரே, நாங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவிடும் வேலையில கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். ஸ்பீக் டு அஸ், ஸ்பீக் டு அஸ், ஸ்பீக் டு அஸ். ஐ ஆஸ்க் யுவர் கிரேஸ் டு கம் upon. இந்த 3 நாட்களும் ஆண்டவரே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இன்னைக்கு அநேகர் உபத்திரத்திற்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, ஊழியத்தின் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், வேலை நிமித்தம், ஆண்டவரே, பெரிய பொறுப்புல தகப்பன் தாய் ஆண்டவரே ஸ்தோத்திர குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்புகளை எடுத்து நடத்துவது நிமித்தம், ஃபைனான்ஸ்ல ஆண்டவரே, வருமானத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறைப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிடுங்கப்பா, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக உங்களை உயிர்ப்பிப்பார். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். I am severely afflicted. Give me life, O Lord, according to your word. God will severely afflicted. Various afflictions because you are responsible persons. You are given the responsibility over everything. When there is a failure and there is afflictions, how you will accomplish it. God's grace is upon you, and God will give the guidance. And as the psalmist says, give me life, O Lord, according to your word. With God, God is able to give a new life. God's word can give a life. God will build your life. It is not finished. It is not finished. It is a new beginning is starting. There's a new beginning is starting. புதிய ஒரு ஆரம்பமாகிறது உங்க வாழ்க்கையில. ஆமென். அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவரே, ரேமாவோடு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரிலே நோக்கமாயிருப்பேன். ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். அவருடைய பிரமாணங்களிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய வசனம் உங்களை தேற்றி உங்களை நடத்தும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால் என் கண்களில் இருந்து ஆமென் நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இந்த உபவாச நாட்களில நாம் ஜெபிக்க போகிறது. இன்றைக்கு வேத வசனத்தை கடைபிடிக்காதவர்கள் அநேகர் இன்னைக்கு, வசனத்தின் பிரகாரம் நடக்காதவர்கள் அநேகர் இன்னைக்கு. அதனால உங்களுக்கும் எனக்கும் நானும் நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம். அதன் மூலமாக அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். Psalm 119 verse number 36, and then I will read, and then we are going to pray. Continually we are going to pray and conclude. 36, glory to God. 36, amen. Praise to Jesus. Amen. Hallelujah. Glory, 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 glory. Amen. Hallelujah. My eyes shed streams of tears because people do not keep your law. Amen. People are not keeping the law of God. That's why my eyes are sealed. Streams of waters are sealed. Let this be our desire as we spend our time in prayer, fasting and prayer during these days. Let our eyes see people following the scripture, people meditating the scripture in the church, in the house, husband and wife, children, people of God, the believer of God, everyone. Yes. Almighty God, thank you, Father, speaking to us. Thank you, Father, the supplication, the prayer. Yes, Lord. Thank you, Father, the remaining hour as we spend. Speak to us, those who are with me in this during this, with this, Lord, this channel. Everyone, Lord, bless and wipe away all the tears. Lord, meet their very point of their needs. Lord, there is a better day you have kept in their life. There is a better month and better week. Better dates are beginning as they meditate and as they spend their time in the presence of the Lord. அன்றே நல்ல நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள்,
ஆசீர்வாதமான நாட்கள், மேன்மையான நாட்கள், மகத்துவமான நாட்கள், விடுதலையின் நாட்கள், சுகமளிக்கும் நாட்கள், கண்களை வேதனையை போக்குற நாட்கள், வியாதிகளை போக்குற நாட்கள், ஆண்டவரே நன்மையான நாட்கள், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு நிகராக ஆண்டவரே சந்தோஷமான நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு காண செய்ய வைக்கிறீர் வருகின்ற நாட்களை. அப்படி நீங்க செய்ய పోறதுக்காய் నన్రి నన్రి నన్రి. ప్రతి ఒక్క బిడ్డలను దీవించి ఆశీర్వదించము. కన్నీరు, వేదన, అయ్యా బాధ, అయ్యా ఇటువంటి కార్యం నుంచి మీ బిడ్డలని విడిపించము. మీరు ఒక వాక్యాన్ని ధ్యానం చేయటములో, మీ యొక్క వాక్యాన్ని ప్రకారం నడవటములో, అయ్యా అయ్యా విశ్వాసం అనే కేడములు చేతులు పెట్టుకున్న వాళ్ళుగా, విశ్వాసములో నమ్మకములో దేవుడు నిలబడి ఉన్నట్టు జీవించడానికి దేవుడు సహాయము చేయము. ప్రతి ఒక్క బాధ కన్నీరంతా తీసివేయము, తొడిచివేయము. ఒక మంచి దినాన్ని చూడటానికి దేవుడు ఏర్పరుస్తున్నారు. అయ్యా అయ్యా సూర్యుడు ఎలాగ ఉదయము అయ్యా వస్తున్నాడో అయ్యా అలాగనే ఒక మంచి దినాన్ని చూడటానికి దేవుడు మీ బిడ్డలకి సహాయం చేయము. ప్రతి ఒక్క వాళ్ళని దీవించము, ஆசீர்வதிச்சோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். இந்த காலை வேளையில நாங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து இந்த உபவாச ஜபத்திலே ஆசீர்வதிங்க அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனோடு பேசுங்க அப்பா. Speak to us. Bless the Lord. Bless the church. Bless the dear brother and sister, those who are watching this channel, oh God. Meet their needs and all. I pray, Lord. எதை குறித்து கலங்காதீங்க. Do not worry, my child. Do not worry, my child. Do not worry, my dear brother, my sister. Do not worry. God is there. God is there. Yes, as we read again and again, you read the scripture what I said. That will encourage you. Only the God's presence. That's what I experienced in my life. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. God bless you. Thank you. Thank you. Thank you. Yes, it is my experience spending time in the presence of the Lord which will bring blessed. Amen. Which will give the courage and which will make you to bless you. God will open the new doors and you are going to testify and you are going to call me and you are going to share the experience what you were. These 3 days, it's going to be exclusively, it's going to be a blessed days. Yes. May God bless you. Take care. God bless you. Thank you. Thank you. Glory to God. Glory to God. God bless you, my dear one.